நாட்டை ஊடறுத்து வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலவுகின்றது. கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடுகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் ஓரளவு மழைவீழ்ச்சி குறைவடைந்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யலாம். வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் 75 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களை எடுத்துக்கொண்டால் இடைக்கிடையே மழை பெய்யலாம். வடகிழக்கு திசை நோக்கி காற்று 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கொழும்பிலிருந்து காலி மாத்தறை ஊடாக ஹம்மாந்துட்டை வரை கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனால் ஓரளவு கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இந்நிலையில் அடைமழையினால் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பராக்கிரம சமுத்திரத்தின் 2 வான்கதவுகளும், மின்னேறிய நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகளும், கவுடுல்ல வாவியின் 12 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கவுடுல்ல வாவியின் நீர்கொள்ளளவு 1,04,600 ஏக்கர் அடியாக உயர்ந்துள்ளது. அதனை அடுத்து காம்பிலியாவின் நீர்மட்டமும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அவதானத்துடன் செயல்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.